பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வைங்க, உங்க பேர் பொம்மை முதல்வரா? ஆமா. கேவலமான பிறப்பு. கடைசி வரைக்கும் பிராடத்தனம் பண்ணியே வாழ்ந்து எலெக்ஷன் டைம்ல போய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்டாலின் நான் வராரு விடியல் தர போறாருன்னு ஃபன் பண்றது உங்க பெரிய பொழப்பா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதாத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வியே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல. தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அடிச்சா ஜின்னு ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரிதான். நான் போறேன். இதையெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல. ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன். எதையும் போற போக்கில பேசிட்டு போக மாட்டேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும். முதல்ல அவன் மூஞ்சி இருக்கு, பின்ன வேற மூஞ்சி இருக்கு. அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கறத குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய், இங்க போடா. கடனை எதுக்கு வச்சுக்க? போடா. ஏன்டா கத்துற போறோம்ல? மிரட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே இப்ப 2 நாளா. யார மிரட்டுறீங்க? மிஸ்ஸாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? வண்டி ஓட்டு நல்லா அடிச்சு ஓட்டு. நீங்க தானே சொன்னீங்க இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. சாரி, மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, மீசா வழக்குல போகல. நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். யார் சொன்னது? எமர்ஜென்சில அவர் அடிச்சிட்டாங்களா? அவர் தியாகியா? எமர்ஜென்சில அடிபட்டது உண்மைதான். காலேஜில் படிக்கும்போது சினிமிஷன் நிறைய பண்ணிட்டுக்கிறாரு. வித்யாசாகர்னு ஒரு ஐஜி இருந்தாருங்க. அவர் உறவுகார பெண்ணை ஒட்டி பாலியல் தொந்தரவு பண்ணி கடத்தி போய் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே அத போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கல. எமர்ஜென்சி வந்துச்சு. வாடா ராஜாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட்